அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வாழை இலையில் வச்சு ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம். வாழை இலை வந்து இந்த மாதிரி நல்லா லேஸாக மெல்லிஸாக இருக்கணும். இப்போ இந்த வாழை இலையில் இந்த நடுத்தண்டை கீழே போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பிச்சு எடுத்து வெட்டி எடுத்துக்கிட்டு கழுவிட்டு கழுவையில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி 4 இலை வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். இப்போ வாழை இலையை வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது உறந்த மட்டை அது வேஸ்ட்டு, இதை போடக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கழுவிக்குவோம். நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவணும், உப்பு தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. இது எல்லாத்தையுமே இப்படி ஊற்றி கழுவிட்டு குட்டி குட்டியாக பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே வலுவலுன்னு அரைச்சிக்குவோம். பாருங்க, லேசான இலையாக இருக்கணும். பாருங்க, இவ்வளோ இந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பிச்சு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம். அல்வா செய்யலை. இப்போ வாழையில் வந்து இந்த ஜார் நிறையா போட்டிருக்கோம். எல்லாத்தையும் அரைச்சிக்குவோம். இப்போ வாழையில் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்துக்குவோம். இப்போ வாழை இலையை 4 இலையும் அரைச்சி இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த கப்பில் 1/2 கப்பு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே இதில் கொட்டிடுவோம். எல்லாத்தையுமே கொட்டி நம்ம நல்லா இதை கலக்கிக்கணும். கெட்டி சேர விடாமல் நல்லா கலக்கிட்டு இப்போ நல்லா நம்ம கலக்கியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த வடைச்சட்டியை வச்சுருவோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த வாழை இலையும் நம்ம அரைச்சது இதில் ஊற்றிக்கணும். நல்லா நம்மளுக்கு கொதிக்கவும் கிண்டுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சி போயிடும். எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் நம்ம சீனி வேணாலும் போடலாம், நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கிறோம், நம்ம தேவை தான். கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரைக்குன்னு எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு வந்து சீனி போட்டு இப்போ எல்லா சீனியும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்மளுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வரும். இன்னும் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றலை. அதுக்கு பார்க்கவே இவ்வளோ பச்சையாக எவ்வளோ இதாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான 3 ஏலக்காய் எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். நான் ரொம்ப நுணுக்கலை பொடியாக, ரொம்ப வாடையாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம போட்ட இனிப்பு கரெக்டாக இருக்குது. இதுவே போதும், நமக்கு ரொம்ப போடணும் தேவையில்லை. எங்களுக்கு போதும், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதே திகட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூன் போடுறேன். நெய் எவ்வளோ போட்டுக்கிட்டு 2 ஸ்பூனும் போட்டுக்கிறேன். நான் போட்டு கிண்டிக்கிட்டு அடுத்து தேவையான நம்ம போட்டுக்குவோம். இதில் பாதாம் போடலாம், முந்திரி போடலாம், கருப்பு திராட்சை இருக்குல்ல அது கூட, காஞ்ச திராட்சை அது கூட போடலாம். ஆனால் நான் போடுறது இன்றைக்கி முந்திரி தான் போட போகிறேன். இன்னும் நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் நல்லா கொலகொலப்பாக வரணும். சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை.
இப்போ நம்மளுக்கு வந்து அல்வா வந்து வாழையில் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம்ல, திருப்பி நெய் போடுவோம். இப்போ நம்ம முந்திரியை போட்டு தாளித்து இறக்கிறோம். ஏற்கனவே 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். எவ்வளோ நெய் போடுறோமோ நம்மளுக்கு வந்து அல்வா நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா உருகட்டும். இப்போ இந்த முந்திரியை தேவையான முந்திரியை போட்டுக்கலாம். ரொம்ப நம்மளுக்கு முந்திரி கறியிடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக வரட்டும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நெய் நல்லா நம்மளுக்கு உருகிருச்சு. ரொம்பவும் நெய் போட்டாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வாழையில டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்காது. நெய் டேஸ்ட்டு தான் கிடைக்கும். அதுக்கு தான் நான் 4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த அல்வாலாம் நம்ம ஊற்றிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிடுவோம் அல்வாவை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழை அல்வாவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செஞ்சு நம்மளுக்கு இலையோடு வச்சு சாப்பிடல நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையோட வாசத்தோட நல்லாயிருக்கு. நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.